Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. நீலகிரி தொகுதி அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனை ஆதரித்து கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். பார்க்கலாம். சிந்திச்சு பாருங்க, யாரோட இருக்கிறாங்க இந்த போதைப் பொருள் கடத்தல் நபர், யாரோட இருக்கிறாங்க பாத்துங்க, யாரோட இருக்காங்க மக்கள் பாத்துக்கிட்டா சரி. யாரோட இருக்கிறாங்க சொல்லுங்க, பேச மாட்டேங்கிறீங்களா? இவர் யாரோட இருக்காரு பாருங்க. இப்படியே போதைப் பொருள் கடத்தலோட புகைப்படம் எடுத்திருக்கிறாங்க. புகைப்படம் எடுப்பது நாங்க வேண்டாம்னு சொல்லல. ஆனா இப்படி பல்லாயிரக்கணக்கான கோடி 3 ஆண்டுகளாக வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்த நபர்களுக்கும் அவர் என்ன தொடர்பு என்று மக்கள் கேட்கிறாங்க. நாம கேட்கல, நீங்க தானே கேட்கறீங்க. இல்லைன்னா என்னை போய் அடுத்த கூட்டத்தில் பேசுவார். இதை பத்தி என்னை பத்தி பேசுறதா அவருக்கு வாடிக்கை, வேற எதுவுமே தெரியல. இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொல்ல வேணும்? ஒரு அரசாங்கம் 3 ஆண்டு காலம் திமுக ஆட்சிக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, இந்த 3 ஆண்டு காலத்தில் என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்தேன், இதனால மக்களுக்கு நன்மை கிடைச்சுன்னு சொன்னா ஒரு நல்ல அரசாங்கம், நல்ல முயற்சி சொல்லலாம். ஆனா சட்டையில் இருந்தா தானே ஆப்பிள் வரும். ஒண்ணுமே இல்லையாங்க, காலியோட இருக்குது. அதனால அவர் எதுவுமே பேசுறதுக்கு வாய்ப்பு இல்ல. என்னை பற்றி, கட்சியை பற்றி அவர் அவதூறாக பேசுவதுதான் இந்த ஒரு 10 நாள வாடிக்கை கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, எங்கேயாவது நீங்க ஒரு கூட்டத்திலேயாவது உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு, உங்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட ஆட்சி வந்த பிறகு பெரிய திட்டங்கள் ஒன்றையாவது எந்த மாவட்டத்துக்காக செய்திருக்கீங்களா? இந்த மாவட்டம் செஞ்சிருக்காங்களா? ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல நீலகிரி மாவட்டத்தில். ஏன்னா அம்மா இந்த பகுதியில் அடிக்கடி வந்துட்டு இருந்த காரணத்தினால அரசியல் கால் புனிச்சின் காரணமாக இந்த மாவட்ட மக்களையே ஒதுக்கி வச்ச ஸ்டாலின் தான். அவர் ஒதுக்கி வைத்திருக்க நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு அதிமுக ஆட்சி மலரும். அம்மா இருக்கின்ற பொழுது எப்படி அம்மாவோட நீங்கள் நேசமாக இருந்தீர்களோ, அன்போடு இருந்தீர்களோ, அதே போல அம்மாவுடைய அரசு மலர்ந்தவுடன் உங்களோடு அதிமுக அரசு நெருக்கமாக இருந்து உங்களுடைய கோரிக்கைகள், இந்த மண்ணின் மக்களுடைய நிலைமைகளை உணர்ந்து மலைவாழ் மக்கள் அவருடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்றதாக, வடகிழ மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்றதாக, இங்க இருக்கின்ற விவசாய பெருடி மக்கள் மற்றும் தொழிலாளர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற அரசாக அதிமுக அரசு செயல்படும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு திட்டமாவது நீலகிரிக்கு செஞ்சிருந்தா வாக்கு கேட்கறதுல நியாயம். அந்த நாடாளுமன்றத்தில் கேளுங்க, நீங்க இவ்வளவு ஆண்டு நாடாளுமன்றத்தில் இருந்தீங்களே, நீலகிரி மாவட்டத்துக்காக மத்தியில் இருந்து என்ன திட்டத்தை பெற்று தந்தீர்கள் என்று நீங்க கேட்க வேணும். வாக்காளர் பெருமக்கள், நாங்க நெஞ்சு நிமித்தி வாக்கு கேட்கறோம்னா எங்களுடைய இதே புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போது சரி, அம்மா மறைவுக்கு பிறகு சரி, நிறைய திட்டங்களை உங்களுக்கு வழங்கி அதனால நீங்க பலன் பெற்றுக்கிறீங்க. நாங்க உங்களை உரிமையோடு நாங்க பார்க்கிறோம், வாக்கு கேட்கிறோம். நிறைய இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் ஏதாவது நோய்வாய்ப்பட்டா கோயம்புத்தூருக்கு போகணும். 80 கிலோமீட்டர் இங்கிருந்து மலையிலிருந்து இறங்கி தரை வழியாக 80 கிலோமீட்டர் போய் மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வேணும். இங்க இருக்கின்ற மக்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருந்தாங்க. அம்மா இருக்கின்ற போது வலியுறுத்தினாங்க, நான் முதலமைச்சர் இருந்த பொழுதும் வலியுறுத்தினாங்க. அறிவுச்சோதர் வேலுமணி அவர்களும் இங்க இருக்கின்ற கழக பொறுப்பாளர்களும் என்னிடத்திலே தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள். இந்த மலை பகுதியிருக்கின்ற மக்கள் நோய்வாய்ப்பட்டால் 80-85 கிலோமீட்டர் கோயம்புத்தூர் சென்றுதான் சிகிச்சை பெற வேண்டும். அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் அங்கேதான் போய் செயல்படுத்த முடியும். நீலகிரி தொகுதி அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார்.
நீலகிரி மாவட்டத்தையே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒதுக்கி வைத்திருக்கிறார் என அவர் மீது திமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அவர் முன்வைத்து பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.